ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். நிப்டி வந்து 176 பாயிண்ட் மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி 354 பாயிண்ட் மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 25 ரூபாய் இறங்கி 11,300 இருக்கு. 22 கேரட் கோல்டு. கோல்டு பீஸ் வந்து 99 ரூபாயில இருக்கு. அடுத்ததா ஹீரோ மோட்டர் கார்ப்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு யூகேல மோட்டோ ஜிபி அப்படின்ற கம்பெனியோட டைப் பண்ணி அங்க வந்துட்டு அவங்களோட டூ வீலரை சேல்ஸ் பண்றதுக்கு அங்க ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு ஃபுல்லா ஃபாரின் மார்க்கெட்ல வந்துட்டு லான்ச் பண்ண பாக்குறாங்க. ஸோ இதனால வந்துட்டு டாலர்ல இன்கம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. வந்துட்டு யூஎஸ்ல ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க 0.25 வந்துட்டு ரேட் கட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 0.25 ரேட் கட் வந்ததுனால வந்துட்டு கண்டிப்பா கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு வந்துட்டு ஜெரம் பவுல் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அடுத்ததா வந்து டிசம்பர்ல ரேட் கட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு. அடுத்ததா சிப்லாவோட Q2 ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்டை பார்த்துடலாம். ப்ராஃபிட் வந்து பிளாட்டா தான் இருக்கு. இயர் ஆன் இயர் 4% தான் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். ரிசல்ட்ல எந்த ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டும் இல்லை அப்படின்றதுனால வந்துட்டு இன்னைக்கு 2% வந்து சிப்லா ஸ்டாக் விழுந்திருக்கு. ஸோ இதனால நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண முடியாது. இந்த ஸ்டாக் இப்போ கொஞ்சம் ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. போன குவார்டர்ல வந்துட்டு டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கு. பட் ஆனா எக்ஸ்போர்ட்ல தான் கொஞ்சம் வந்துட்டு நல்லா இல்ல. ஸோ அதனால ரிசல்ட் கொஞ்சம் பிளாட்டா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டாக்டர் ரெட்டில இருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம்னா அவங்களோட செமிக்ளூட்டடைடு ட்ரக்குக்கு வந்துட்டு கனடால பர்மிஷன் டிலே ஆகுது அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. இந்த ட்ரக்குக்கு வந்துட்டு பர்மிஷன் டிலே ஆகுது அப்படின்னோடனே இன்னைக்கு வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து 4% விழுந்திருக்கு. ஏன் 4% விழுந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்துட்டு Q2 ரிசல்ட்லயே தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2026ல வந்துட்டு இந்த ட்ரக்கோட பேட்டர்ன் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ அதனால வந்து இந்த ட்ரக்கை வந்துட்டு நாங்க 87 நாட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ட்ரக் இப்போ வந்துட்டு டிலே ஆகுது அப்படின்ற நியூஸ் வந்தோடனே வந்துட்டு ஸ்டாக் விழுந்திருக்கு. அடுத்ததா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ல பாத்திரலாம். ப்ராஃபிட் வந்துட்டு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ டெபாசிட் ரேஷியோ வந்துட்டு 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்துட்டு இன்னைக்கு 483 ரூபாயில ட்ரேட் ஆகுது. இதோட பிபை ரேஷியோ பார்த்தோம்னா 0.8ல தான் இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ற ரேஞ்சில தான் இருக்கு. ஆனா இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு ப்ரொமோட்டர் ரேஷியோ போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இதை வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 1-2 அப்பப்ப நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கலாம். ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற கம்பெனியா இது மாறும். அடுத்ததா ஒரு ஐபிஓ நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதை பார்த்துடலாம். ட்ரேடிங் அண்ட் புரோக்கரேஜ் கம்பெனியான குரோ வந்துட்டு ஐபிஓ வந்திருக்கு. இந்த ஐபிஓ டீடைல் என்னன்றத பார்த்துடலாம். இஷ்யூ சைஸ் பார்த்தோம்னா 6,632 கோடி வந்துட்டு இவங்க ரைஸ் பண்றாங்க. பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா 95 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரையும் வச்சிருக்காங்க. இந்த ஐபிஓ வந்து 4ஆம் தேதி ஓபன் ஆகி 7ஆம் தேதி வந்துட்டு ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. 10ஆம் தேதி வந்துட்டு அலோகேட் பண்றாங்க. 12ஆம் தேதி வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்மளோட வியூ என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரேடிங் கம்பெனிக்கு வந்துட்டு எதுக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்றது நமக்கு ஒன்றும் புரியல. அது இல்லாம வந்துட்டு ட்ரேடிங் பண்ற கம்பெனில வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஃபியூச்சர்ல நல்ல க்ரோத் இருக்குமா அப்படின்றதும் பெருசா ஒன்றும் க்ரோத் இருக்க மாதிரி தெரியல. ஸோ அது நல்ல லிஸ்டிங் கெயின் கிடைச்சாலுமே வந்துட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து அவாய்ட் பண்றது நமக்கு நல்லது. லாங் டேர்ம்ல வந்து இது பெருசா ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. ஸோ அதனால நம்ம இந்த ஐபிஓ அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். அடுத்தடுத்து வர இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.